அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ஒரு அமல் பார்ப்போமா? நாம் சுஜூதிலேயே இந்த திக்கிரை ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு உடனே பதில் சொல்றான். அதுபோல நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த திக்கிரை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம கண்ணியமான ரமலானுடைய மாதத்துல இருக்கோம். இந்த ரமலானுடைய மாதம் நாம் ஏராளமான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோம். நாம் தொழுகையில் சுஜூதிலேயே இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக ஏராளமான தொழுகைகளை தொழுகிறோம். இந்த தொழுகையில் அதுபோன்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலேயும் சுஜூதிலேயே அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குகின்றான். நம்முடைய துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். சுஜூதிலேயே கேட்கும் துஆ நிச்சயமாக கபூலாகிறது. அதுபோல ருக்கூயில் கேட்கக்கூடிய துஆக்களையும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகிறது. இவ்வாறு தொழுகையில் இந்தந்த இடங்களில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் ஒரு ஃபர்லான தொழுகைக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அதுபோல ஒரு சுன்னத்துக்கு 70 ஃபர்லுடைய நன்மைகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகிறான். நாம் அதிகமாக தொழுகையை தொழுது நன்மையை பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ர் அல்லாஹு அல் முஸ்தஆனு இந்த திக்கிரை சுஜூதிலே நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவையும் கபூல் செய்வானாக. ஆமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.